வணக்கம். நெல்லையில் வந்து கவின் அப்படிங்கிற இளைஞர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு பலவிதமான கருத்துக்கள் வந்து பலர்கிட்டேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி கருத்துக்கள்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவினோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து உன் பையனை சரியாக வளர்க்கலை, போலீஸ்காரன் வீட்டு பொண்ணை, பெரிய இடத்து வீட்டு பொண்ணை, மேல் ஜாதி பொண்ணை லவ் பண்ணால் உனக்கு வரதட்சணை கிடைக்கும், மரியாதையாக கெத்தாக கௌரவமாக இருக்கும் தான் நீ இப்படி பண்ணியிருக்க, தப்பு முதல்ல உன் மேலே தான் அப்படின்னு கவினோட அப்பாவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு வீட்டு ஆளுங்களையும் சிலர் சொல்லியிருக்காங்க, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது, உன் பொண்ணு லவ் பண்ணியிருக்கா, உன் பொண்ணை நீ ஒழுங்காக வளர்க்க வேண்டியதுதானே, கவினை மட்டும் வெட்டினல்ல, உன் பொண்ணு தான் நான் லவ் பண்ணியிருக்கேன், நீ அவனையும் தானே வெட்டணும் அப்படின்னு வந்து சிலர் வந்து கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது ஜாதி பார்த்து கேஸ்ட்டு பார்த்து லவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 99% வந்து லவ்வே வந்து பண்ண முடியாது தான். லவ் ஏதோ ஒன்று விபரீதமாக வந்து பண்ணிட்டாங்க, அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துடுச்சு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அழகாக பெரியவங்களாம் உட்காந்து பேசி அதை அவங்கள வந்து பிரேக்கப் பண்ண வச்சு மூவ் ஆன் ஆக வச்சுருக்கலாம். ஏன்னா இப்போ அந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னாலே உங்கள் கௌரவத்துக்கு ஒரு பிரச்சனையும் வந்து வந்திருக்காது. இப்போ அந்த கொலை நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே பிரச்சனை தான். அந்த பையன் வீட்டில், கவின் வீட்டில் பெரிய இழப்பு. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு ஸ்டேஷன் அலையணும். உங்கள் வீட்டில் அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை ஒரு கொலை வந்து உருவாக்கி ஒரு அமைதியே கெடுத்துருச்சு. பிடிக்கலையே அவங்களுக்கு, அழகாக உட்காந்து பேசி எமோஷ்னலாக பேசி பிரேக்கப் பண்ண வைங்க. அடுத்து வேறு யாராவது ஒருத்தவங்களை லவ் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் மூவ் ஆன் ஆகிடும். எல்லாருக்கும் சந்தோஷம், அமைதியும் வந்து இருக்கும். வயலன்ஸில் ஈடுபட்டு ஒரு பெரிய அமைதியோ ஒரு பெரிய ஜென்ரேஷனையோ தான் வந்து ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக்குது.